ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட்டைவால் குருவி தாங்க போட்டிருக்கேன். 2 குருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1K சப்ஸ்கிரைபர் வரணுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம வியூவர்ஸே மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1K வந்துடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த கோலம் போட்டு ஒரு 4-5 டேஸ் இருக்கும். சில பர்சனல் ரீசன்னால் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, வீடியோ போட முடியல, அதான் டிலே ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இதுதான் லாஸ்ட்டாக தரையில் போட்டது. 1 வீக் ஆகிடுச்சு, இன்னும் தரையில் கோலம் போட்டு வீடியோ எடுக்கலை. டைம் இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. பட் சீக்கிரமே ஒரு கோலம் போட்டு வீடியோ போட்டுடலாம், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 டேஸ் ஆகட்டும், கண்டிப்பாக போட்டுருவோம். டால்ஃபின் போட்டிருந்தேன் இல்லையா, நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் கொஞ்சம் எல்லோயிஷாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டால்ஃபினில் நிலா போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த 2 பேர்ட்ஸ்க்கு நடுவில் நிலா போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சென்டிமெண்டலாக நல்லா இருந்துச்சு. நிறையா வீடியோஸ்க்கு அப்புறம் டால்ஃபின் கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. அதனால் இந்த வீடியோலேயும் இந்த கோலத்துலேயும் நிலா போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு போட்டிருக்கேன். பார்ப்போம் வியூஸ் எப்படி போகுதுன்னு. ஆனால் தரையில் போடுற கோலம் தாங்க உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. போர்ட்லேயும் நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் போர்டில் போடுறத விட தரையில் போடுறதுக்கு நல்லா ரீச் இருக்குது, அது நல்லாவே தெரியுது. வியூஸ் வச்சு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி எதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோக்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண பிரியா ஒய்டி அண்ட் வசந்த்குமார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது கோலம் போடலான்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து லீஃப் மாதிரி போடுறதுக்காக தான் நான் அங்கே க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் வந்து பிங்க் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டார்க் பிங்க்கு, டார்க் ரெட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளார வந்து எல்லோ ஷேட் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த பேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ப்ரௌன் கலரில் கிளைய போட்டுக்கிட்டேன். அதில் வந்து லீஃப் தெரியணுங்கிறதுக்காக க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழேயும் ஃப்ளவர் தாங்க போட்டிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக பெரிய ஃப்ளவராக போடணுன்னு நினச்சேன். இதுவுமே ஸ்கூல் டேஸில் போட்டதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து இன்கம் வராது. அதுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னது தான், எனக்கு எதுவுமே தெரியாது. யூடியூப் பற்றின நாலேஜ்லாம் அந்தளவுக்கு கிடையாது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவர் தான் காரணம். ஏன்னா நம்ம கோலம் போட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவே அவர் கொடுத்தது தான். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் நம்ம பண்ணோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும். நம்ம சேனலை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஏறும்போதுமே எனக்கு சின்னதாக ஒரு ஹாப்பி வரும். ஒரு லைட்டாக அது வந்து சைல்டிஷாக இருக்கும், ஆனால் கண்ணு கலங்குற மாதிரியும் எனக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ஒன்றுனாலுமே எனக்கு வந்து ஹாப்பி தான். ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினாலுமே ஏதோ நம்மளுடைய உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நான் நினப்பேன். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். அது மாதிரி தான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் ஏதாவது கமெண்ட் வந்தாலும் அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம், ஏதோ நம்மளும் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம சேனலில் ரெகுலர் டேஸ்க்கான ரங்கோலிஸும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. நம்ம வீடியோஸ் போடாமல் இல்லை, போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். போர்டில் கோலம் போட்டோம், நல்லா வாசலில் போட முடியலனாலும் போர்டில் கோலம் போட்டு அப்பப்போ ஷார்ட்ஸில் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்பாவும் தம்பியுமே கோலம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு பேர்ட் போட்டு நிறையா ஃப்ளவர் போட்டு போடுங்கம்மான்னு பாப்பா சொல்லியிருக்கா.
கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.